வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற தோழர்களுக்காக இந்த வீடியோவுல நம்ம சிறப்பாக கொண்டு வந்திருப்பது என்னன்னு பார்த்தோம்னா, பிள்ளைத்தமிழ் பருவங்கள். பிள்ளைத்தமிழ் என்பது தமிழின் சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. அதாவது பாட்டுடை தலைவனை ஒரு குழந்தையாக பாவித்து பாடுகின்ற பாட்டிற்கு பிள்ளைத்தமிழ் என்று பெயர். பிள்ளைத்தமிழ் பருவங்கள் பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. இதுல முதல் 7 பருவங்கள் வந்து இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள். அடுத்து கடைசி 3 பருவங்கள் ஆண்பாலுக்கு தனியா 3 பருவங்கள் இருக்கு. பெண்பாலுக்கு தனியா 3 பருவங்கள் இருக்கு. சரி இவ்ளோ இருக்க இத எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து நானு ஒரு ஸ்லோகன் சொல்லி தரேன். அத வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அத வச்சு நம்ம எளிமையா இத ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும். அத வந்து நான் பின்னால சொல்றேன். முதல்ல இந்த பருவங்கள் எதை எதை குறிக்கிறது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். முதல்ல காப்பு. காப்பு என்பது குழந்தையின் 3ஆம் பருவத்தில் நிகழ்வது. குழந்தையை முதல் 3 மாதங்கள் நாம பத்திரமா காத்துக் கொள்ள வேண்டும், காக்க வேண்டும். அதுதான் நம்ம காப்பு அப்படின்னு சொல்றோம். அடுத்து செங்கீரை. குழந்தை வந்து கீர் கீர்னு கத்தும் 5ஆம் மாதத்துல. அததான் நம்ம என்னான்னு சொல்றோம்? செங்கீரை அப்படின்னு சொல்றோம். இது வந்து 5ஆம் மாதத்தில் நிகழ்கிறது. அடுத்து தாலாட்டு. தாலாட்டுனா உங்களுக்கு தெரியும். குழந்தை வந்து காது கேட்க தொடங்க ஆரம்பிச்ச பிறகு, குழந்தை நம்ம சத்தத்தை நோக்கி திரும்ப ஆரம்பிச்ச பிறகு, நம்ம என்ன பண்ணுவோம்? பாட்டு பாடி குழந்தையை தூங்க வைப்போம். அததான் நம்ம என்ன சொல்றோம்? தாலாட்டு அப்படின்னு சொல்றோம். இது வந்து 7ஆம் மாதத்தில் நிகழ்கிற ஒரு பருவம். அடுத்து சப்பாணி. சப்பாணி என்பது குழந்தை கைத்தட்டுதலை குறிக்கிறது. குழந்தை வந்து எழுந்து உட்கார ஆரம்பிச்ச பிறகு, குழந்தை நாம் கைத்தட்டுவதை பார்த்து அதுவும் கைத்தட்டி நம்மை நோக்கி சிரிக்கும். இந்த பருவத்தை தான் நம்ம என்ன சொல்றோம்? சப்பாணி அப்படின்னு சொல்றோம். சப்பாணி என்றால் கைத்தட்டுதல். இது வந்து 9ஆம் மாதத்தில் நிகழ்வது. அடுத்து முத்தம். முத்தம்னா உங்களுக்கு தெரியும். குழந்தை வந்து பெற்றோரிடம், பெரியவர்களிடம் முத்தத்தை வாங்கிக் கொண்டு, தானும் அவர்களுக்கு முத்தம் கொடுக்கத் தொடங்கும். இந்த பருவத்தை தான் நம்ம முத்தம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து 11ஆம் மாதத்தில் நிகழ்கிற ஒரு பருவம். அடுத்து வந்து வருகை. குழந்தை வந்து தத்தி தத்தி எழுந்து நின்று, பெற்றோர் அழைப்பதை பார்த்து தள்ளாடி தள்ளாடி அசைந்து பெற்றோரை நோக்கி சிரித்துக் கொண்டே வரும். இந்த பருவத்தை தான் நம்ம வருகை அப்படின்னு சொல்றோம். அடுத்து அம்புலி. அம்புலி என்றால் நிலவு என்று பொருள். குழந்தையானது 15ஆம் மாதத்தில் நிலவை நோக்கி பார்த்து சிரித்து, நிலவை அழைத்து விளையாடும். இதைதான் நம்ம என்ன சொல்றோம்? அம்புலி அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த 7 பருவங்களும் இருபாலருக்கும் பொதுவான பருவங்கள். ஆண்பால், பெண்பால் 2 குழந்தைகளுக்கும் பொதுவான பருவங்கள் இந்த 7 பருவங்கள். அடுத்து நம்ம பார்க்க போற 3 பருவம் வந்து ஆண்பாலுக்கு மட்டுமே உரிய பருவங்கள். ஆண்பாலுக்குரிய பருவங்கள்ல நம்ம முதல்ல பார்க்க போறது சிற்றில் சிதைத்தல் அல்லது சிற்றில் அழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அத சிற்றில்னு சொல்றோம். அதாவது பெண் குழந்தைகள் வந்து சின்னதா ஒரு குடிசை மாரி கட்டினா, ஆண் குழந்தைகள் போய் அதை இடிச்சுட்டு வந்துரும். அததான் நம்ம சிற்றில் அழித்தல் அல்லது சிற்றில் சிதைத்தல் அப்படின்னு சொல்றோம். இது வந்து 17ஆம் மாதத்தில் நிகழ்கிற ஒரு ஆண்பால் பருவம். அடுத்து சிறுபறை. குழந்தை வந்து ஆண் குழந்தை வந்து ஒரு சின்ன குச்சி எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒண்ணத்த தட்டி பறை இசைக்கும். அததான் நம்ம என்ன சொல்றோம்? சிறுபறை அப்படின்னு சொல்றோம். அடுத்து சிறுதேர். அதாவது சின்னதா ஒரு தேர் மாரி கட்டி அதை இழுத்துட்டே போகும். அத நம்ம சிறுதேர்ன்னு சொல்றோம். இது ஆண்பால் குழந்தைக்குரிய கடைசி பருவம் ஆகும். அடுத்து பெண்பால் பருவங்கள். நீராடல். நீராடல் என்பது குழந்தை வந்து தண்ணிய நோக்கி ஓடி தண்ணீல விளையாடும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? நீராடல் அப்படின்னு சொல்றோம். இது குழந்தையின் 17ஆம் மாதத்தில் நிகழ்கிற பெண்பால் பருவம். அடுத்து அம்மானை. அம்மானை என்பது ஒரு வகையான விளையாட்டு. பெண் குழந்தைகள் வந்து கிழங்குகளை ஒன்று மேல் ஒன்று அடுக்கி விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு. இதை நம்ம அம்மானை அப்படின்னு சொல்றோம். இது வந்து குழந்தையின் 19ஆம் மாதத்தில் நிகழ்கிற ஒரு பருவம். அடுத்து ஊசல். ஊசல்னா உங்களுக்கு புரியுது. ஊஞ்சல். பெண் குழந்தைகள் வந்து 21ஆம் மாதத்தில் ஊஞ்சல் ஆடுவதை குறிப்பிடுவது இந்த பருவம். சரி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? முக்கியமா இந்த 7 பருவங்கள முதல்ல நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3த்த நம்ம வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பொதுவான 7 பருவங்கள எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? நம்ம ஒரு ஸ்லோகன் சொல்றேன். இந்த ஸ்லோகன நீங்க நல்லா சொல்லி மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இது மூலியமா இத வந்து நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்க முடியும். இதான் அந்த ஸ்லோகன். காட்டு செங்கீரையை தாளித்து சாப்பிட்டால் முடக்குவாதம் அழியும். காட்டு செங்கீரையை தாளித்து சாப்பிட்டால் முடக்குவாதம் அழியும். காட்டு என்பது காப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். செங்கீரையை செங்கீரை, தாளித்து தாலாட்டு, சாப்பிட்டால் சப்பாணி, முடக்கு முத்தம், வாதம் வருகை, அழியும் அம்புலி அப்படின்னு நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த ஸ்லோகனை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு முன்னால இந்த காப்பு, செங்கீரை, தாலாட்டு, சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இத வந்து நீங்க மனப்பாடமா ஞாபகம் வச்சுக்கணும். எது எதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப வாதம்ன்றது எதுன்னு தெரியாத முழிக்கக் கூடாது. அப்போ இத முதல்ல மனப்பாடம் பண்ணிக்கிட்டு, ஞாபகம் வச்சுக்கிட்டு, அந்த வரிசைக்காக வேணா நம்ம இந்த ஸ்லோகன மனப்பாடம் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அதேபோல காப்புல தொடங்கி மாதங்களையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு 2 மாதங்கள் கேப்ல குடுத்திருக்கிறாங்க. இதுவும் நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்.
அடுத்து ஆண்பாலுக்குரிய பருவங்கள வந்து நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். சிற்றில், சிறுபறை, சிறுதேர். இது 3மே அதுல வருது இல்லையா? சிற்றில், சிறுபறை, சிறுதேர். இத எளிமையா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பெண்பாலுக்குரிய பருவங்கள தான் கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. நீராடல் முதல் பருவம், அடுத்து அம்மானை, அடுத்து ஊஞ்சல். இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது போக எக்ஸ்ட்ராவா இது வந்து பிள்ளை தமிழ்ல வர்றது கிடையாது. இருந்தாலும் நம்ம ஒரு ஆண்பால் பருவங்கள, பெண்பால் பருவங்கள தமிழ்ல எப்படி குறிப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிருக்கணும். முதல்ல ஆண்பால் பருவங்கள நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1லேருந்து 12 வரைக்கும் பாலகன், 12லேருந்து 24 வயசு வரைக்கும் விடலை, 24லேருந்து 36 வரைக்கும் காளை, 36லேருந்து 48 வரைக்கும் மீலி அப்படின்னு சொல்லணும். 48லேருந்து 60 வரைக்கும் மறவோன் அப்படின்னு சொல்லணும். 60லேருந்து 72 வரைக்கும் திறவோன். 72 வயசுக்கு மேல இருந்தா முதுமகன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அடுத்து பெண்பால் பருவங்கள். இத ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 2 இத வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். அவ்வளவுதான். பேதைனா 1லேருந்து 8 வரைக்கும், பெதுமைனா 9லேருந்து 11 வரைக்கும், மங்கைனா 12லேருந்து 14 வரைக்கும், மடந்தைனா 15லேருந்து 19 வரைக்கும், அறிவைனா 20லேருந்து 25 வயசு வரைக்கும், தெரிவைனா 26லேருந்து 29 வயசு வரைக்கும், பேரிளம்பெண்ணா 30 வயசுக்கு மேல. இத வந்து நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 2 ஞாபகம் வச்சுக்கலாம். பேதை, பெதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். இவ்வளவுதாங்க இந்த வீடியோ. திரும்பியும் ஒரு முறை ஃபர்ஸ்ட்லேருந்து கிளீனா சொல்லிடுறேன். ஞாபகம் வச்சுக்கங்க. பிள்ளைத்தமிழ் என்பது தமிழின் சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. இருபாலருக்கும் பொதுவான குழந்தை பருவங்கள் வந்து மொத்தம் 7. அத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்லோகன் சொல்லி குடுத்திருக்கிறேன். காட்டு செங்கீரையை தாளித்து சாப்பிட்டால் முடக்குவாதம் அழியும். காட்டு என்பது காப்பு பருவத்தை குறிக்கிறது. செங்கீரை என்பது செங்கீரை பருவத்தை குறிக்கிறது. தாளித்து என்பது தாலாட்டு பருவத்தை குறிக்கிறது. சாப்பிட்டால் அப்படின்றது வந்து சப்பானி பருவத்தை குறிக்கிறது. முடக்கு என்பது மொத்த பருவத்தை குறிக்கிறது. வாதம் என்பது வருகை பருவத்தை குறிக்கிறது. அழியும் என்பது அம்புலி பருவத்தை குறிக்கிறது. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஆண்பாலுக்குரிய பருவங்கள் சிற்றில், சிறுபறை, சிறுதேர். பெண்பாலுக்குரிய பருவங்கள் நீராடல், அம்மானை, ஊசல். இவ்வளோதாங்க இந்த வீடியோ. இத நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா, எளிமையா நம்ம பாஸ் பண்ணிடலாம். ரொம்ப நன்றி. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பபாய். டேக் கேர்.